ஹாய் வியூஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து அமல் ஆட்டோ சர்வீஸ். இதுதான் வந்து நம்ம அமல் அண்ணன். இவர் தான் வந்து இந்த ஆட்டோட ஓனரு, சிஇஓ, மேனேஜரு எல்லாமே இவர் தான். டிரைவரும் இவர் தான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வண்டியை ஓட்டி நாசம் பண்ணிக்குவார். அதே மாதிரி இவரே சரி பண்ணிடுவார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்னென்னா, இவர் இப்போ சரி பண்ணியது எப்படி, அந்த ஒயர் கனெக்ஷனை பார்த்திங்கன்னா அவரே பூச்சிடுவார், அவரே ஒட்டிடுவார், அவரே ஒட்டுவார், திரும்ப அவரே பூச்சிடுவார். இதுதான் வந்து அது வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே டேஷ்போர்டில் ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. ஆனால் ரெண்டு பேர் உட்கார வச்சு கொண்டு போகிற அளவுக்கு நீட்டாக அழகாக வச்சுருக்காரு. இவருக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவருடைய ஆட்டோ பேர் எவனோ அப்படிங்கிற ஒரு ஆட்டோ. ஈவனோ நம்ம வாசிக்கும் போது எவனோ அப்படின்னு தான் வாசிப்போம். அப்படி தான் வந்து வச்சுருக்காரு ஆட்டோ. நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா பாடி இன்டீரியர் எல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஒன்றுமே இல்லாமல் அப்படி அழகாக வச்சுருக்காரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இவர் வந்து எப்போ கூப்பிட்டாலும் வருவார். லோடிங் ஏதாவது இருந்ததுன்னா எப்போ கூப்பிட்டாலும் வருவார். லோடிங் எல்லாம் உண்டுன்னா எப்போ கூப்பிட்டாலும் வருவார். கூப்பிடலாம். ரேட்டு ரொம்ப கம்மி தான், ரொம்ப சீப்பு தான். இல்லை, ஆமாம், வண்டிக்கு வந்து வாடகை ரொம்ப கம்மியாக தான் வாங்குவார். நம்பி நம்ம வந்து இவரை கூப்பிடலாம். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து ஒயரிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இவர் வந்து எலக்ட்ரிஷியனும் கிடையாது, நம்ம வண்டியோட ஓட்டுறவர் தான். சைக்கிள் முதல் எல்லா டாரஸும் ஓட்டக்கூடிய மிக திறமையான ஒரு டிரைவர். நல்லா பார்த்துடுங்க, இவர் தான் திறமையானவர். இவர் வந்து ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர்லாம் ஓட்டணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் கிடைக்கல. அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாவது இந்த ஒரு உயரமான பகுதி இருந்தால் ஃப்ரெண்டை தூக்கி அப்படியே ட்ரை பண்ணுவார். அப்போ ஒரு ஃப்ளையிங் மோடில் வந்து அவரோட ஆட்டோ வந்து நிறைய இடத்துல நிற்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நல்லா பார்த்துருங்க. அவர் வந்து என்ன ஒயரிங் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடியலைன்னா இதே மாதிரி தான். நல்லா பாருங்கள், இந்த இன்சுலேஷன் டேப்பை போட்டு மொத்தமாக ஓட்டிடுவார். முடிஞ்சதுரா பக்கி. இப்படி தான் கேட்டால் நம்மள்கிட்ட சொல்லிடுவார். இப்படின்னு நாளைக்கு வந்து இதே இன்சுலேஷன் டேப்பை பிரித்து போட்டு மறுபடியும் வேலை பார்ப்பார். இவரை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா, இந்த லோட் ஆட்டோ வச்சுட்டு கூட இந்த ஒர்க் ஷாப்புக்காரங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்போ வந்து இவரை பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் நல்ல ஒரு ஒர்க் ஷாப்பில் விட்டு செய்ய வேண்டிய வேலையை இவரே செஞ்சதுனால இப்போ வந்து நமக்கு இப்போ ஒர்க் ஷாப்பில் வேலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவரே பார்த்துருவார். ஒரு இன்சுலேஷன் டேப் வந்து வேலை மட்டும்தான் உண்டு. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு ஒட்டிடுவார். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து செக் பண்ணி பார்ப்பார். ஆமாம், இப்போவே செக்கிங் பண்ணுவார். பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, திரும்ப வந்து கலத்துவார் டைம் கிடைக்கும்போது. ஒரு சின்ன எப்படி மாற்றி விடு, வேற ஒன்றும் இல்லை வியூஸ். ஸ்பேனரை தொட்டு எடுத்து 2 போல்ட்டு திருக்கிறான்னா 150 ரூபா வாங்குறான். நாங்கள் வாங்குகிற வாடகை 150. அதுவும் நாங்கள் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடி, வண்டி டீசல் தேய்மானம், வண்டி இன்ஜின், டிரைவர் தேய்மானம், இதில் லோடு ஏற்றணும் இறக்கணும். இல்லை, டிரைவர் தேய்மானம்னு சொல்கிறாரு பாருங்க, அது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே. ஏன்னா உடம்பு ஹெல்த் எல்லாம் போகுது இல்லை, அப்போ டிரைவர் தேய்மானம் தானே ஆகுது. வண்டி ஓட்டுறாரா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, ஓகே. இவ்வளோ இரு. அப்போ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது 150 ரூபா ஒரு ஸ்பேனர் எடுத்து முறுக்கு, அவனுக்கு நம்ம 150 ரூபா கொடுக்கறதுக்கு, இதே ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் அவனுக்கு போகும்போது தனி ஒரு % போகும். இதே சாதனை நமக்கு வேலை ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த வேலையை நம்மளே ட்ரை பண்ணி செஞ்சுட்டு, தப்போ கரெக்டோ ரெண்டாவது லாஜிக், நம்மளால் முடிஞ்சவரை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி தான். இந்த மேனேஜர் சொல்கிற மாதிரி நம்ம அந்த ஒர்க் ஷாப்புக்காரனை நிப்பாட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றும் இல்லை, இடையில ஒரு நாள் வண்டி பிரேக் கட் ஆயிடுச்சு. பிரேக்குன்னா உள்ளால் உள்ள பெடல், ஷூ செட்டு எல்லாமே பிடிங்கிடுச்சு. லோடு ஏற்றிட்டு வந்த இடத்துல இங்கே வந்தாச்சுன்னா வீடு கேட்குறதுக்கு, மக்கா இப்படி ஆகும் ப்ராப்ளம், கொண்டு வந்தால் எவ்வளோ ஆகும், 2000 ரூபா ஆகும்னா, நான் சாதனை மட்டும் 600 ரூபா வாங்கி 10ஆம் நம்பர் போல்ட்டை போட்டு டிஸ்கை வெளியே எடுத்து விட்டுட்டு நானே மாட்டினேன். மொத்தம் 650 ரூபா தான் எனக்கு செலவு. ஆனால் இன்றைக்கும் பிரேக் கண்டிஷனாக தான் ஓடிட்டுருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. அவனுக்கு நம்ம கொண்டு கொடுக்கறதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடுவோம். நம்ம வண்டி லாபமும் நஷ்டமும் நம்மளோட நின்றோம். அந்த ஒரு லாஜிக் தான். அது அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட், ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அதில் சொன்னதில் ஒரு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், ஓரளவுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருப்பார். நம்ம அதையே வந்து கருத்தில் ஏற்றுக்கணும். பார்த்தீங்கன்னா இவர் இப்படி நல்ல காமெடியாக பேசுவார். நம்ம வந்து அவர் வண்டியில் ஒரு ஆட்டோ ஓடினா நல்ல ஜாலியாக பாட்டே கேட்காம இவரோட பேச்சை கேட்டுட்டு நமக்கு வந்து போகலாம். ஆனால் வண்டியில் ஏற்றுறது என்ன பாருங்கன்னா, கண்ணாடியெல்லாம் வந்து
லைட்டாக ஹோல் போட்டு வச்சுருக்காரு. என்ன எதுக்குன்னா கண்ணாடி வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கண்ணாடி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, இவர் வந்து கண்ணாடியில் ஓட்டையை போட்டு வச்சுருக்காரு. அதில் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு டிரைவரு. இன்றைக்கி வந்து கூப்பிடலாம் எதுக்காக இருந்தாலும் நம்ம ஓட்டத்துக்கெல்லாம் வருவார். ஓகே, இவருடைய ஆட்டோட பேர் இவனா இல்லை இவானா. அதே தான் வேறு அழுத்தி சத்தமாக சொல்கிறதுனால நம்ம உங்களை வித்தியாசமாக கேட்குது. நான் சாஃப்ட்வேர் சொல்கிறதுனால அது இன்னொரு வித்தியாசமாக. நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டில் வச்சுருக்காரு, நான் போடுறேன், நீங்கள் அதை காட்டுங்க. நான் காட்டுங்கண்ணா, உங்கள் விசிட்டிங் கார்டு காட்டுங்க. இந்த பர்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் வந்து எவ்வளோ காசு மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு. காவாடி பயவுள்ள வச்சுக்கோ, என்ஜாய் பண்ணு. இந்த பாருங்கள், இதுதான் வந்து இதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவரோட விசிட்டிங் கார்டு. ஏவானா லோட் ஆட்டோ ஆக்டிங் டிரைவர் இல்லை ஆக்டிங் டிரைவர் அவைலபிள். அப்போ ஆக்டிங் டிரைவர்னால் நீங்கள் இப்போ வேறு ஏதாவது வண்டி, இப்போ கார் ஏதாவது வந்து ஓட்டணும் அப்படின்னாலும் இவரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. எஸ், முடிஞ்ச இவரை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். வண்டியில் எக்ஸ்பர்ட்டு, ஏதாவது வண்டிகள் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் ஏதாவது உண்டுனா கூட இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பரு கூப்பிட்டா போதும். ஓகே, தேங்க்யூ.